Hi guys, welcome to Learn with Neos YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது AWS ஓட சர்வீசஸ். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு AWS ஓட கோட் பில்ட், கோட் பைப்லைன், கோட் டிப்ளைன்னு சொல்லிட்டு AWS ரிலேட்டடான DevOps சர்வீசஸ் பார்த்துருந்தோம். அண்ட் தென் அதை வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாகவே உங்களுக்கு வந்து நான் கன்செப்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். லைக் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அது எப்படி யூஸ் ஆகுது, ஸோ அதனால் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோஸில் ஒரு AWS ஓட கம்ப்ளீட் DevOps ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருந்தோம். அது வந்து நீங்கள் CI/CD ப்ராஜெக்ட் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு CI/CD ஃப்ளோ வந்து அங்கே AWSல பண்ணியிருந்தோம். இந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு சர்வீசஸ் லாஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு தியரி செஷன்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சர்வீசஸில் இங்கே இருக்கிற லிஸ்ட் ஆஃப் அந்த 6 சர்வீசஸ் என்ன பண்ணுது, ஸோ இதோட மாடல்ஸ் என்ன, அங்கே ரியல் டைமில் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தது வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவில் இங்கே கோட் பைப்லைன் சொல்லிட்டு ஒரு செட்டப் வந்து நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க. இதுக்கு கோட் பில்ட்னு ஒரு சர்வீஸ், அண்ட் தென் கோட் டிப்ளைன்னு ஒரு சர்வீஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம S3 இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா S3ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ். இதுக்கு ஈஸியார்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் சர்வீஸ், அண்ட் தென் ECSன்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர்ஸை மேனேஜ் பண்ணுற ஒரு ஆர்கெஸ்ட்ரா டூல் மாதிரி இது ஒர்க் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு டார்கெட் குரூப்ஸ், அண்ட் தென் லோட் பேலன்சர். ஸோ இந்த லோட் பேலன்சர் செட்டப் இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த S3 பக்கெட்டும் வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த கோட் பைப்லைன், இந்த DevOps சர்வீசஸ் லாஸ்ட் வீடியோஸில் நான் என்ன சரியாக உங்களுக்கு டேரெக்டாக ப்ராக்டிக்கல் மட்டும் பார்த்துட்டு தியரி பார்க்கலையோ அந்த சர்வீசஸ் பற்றி இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் இந்த மாதிரி ஒரு பைப்லைன் ஸ்ட்ரக்சர் தான் நீங்களும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. இந்த டாபிக் பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ரியல் டைம் போனாலும் இந்த தான் பண்ணுவீங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் இதை எப்படி நீங்கள் பேசணும், ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் இந்த மாதிரி சர்வீசஸ் பற்றி கேட்டாங்க அப்படின்னா அந்த சர்வீசஸ் பற்றி நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த டாபிக் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோட் கமிட்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த கோட் கமிட் சர்வீஸ் வந்து உங்களோட SCM டூல்னு சொல்லுவாங்க, சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு டெவலப்பர்ஸ் வந்து கோட் பில்ட் பண்ணிவிட்டு அந்த கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சர்வீஸ் வேணும். அந்த கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கிற சர்வீஸ் தான் வந்து இந்த கிட் ஹப்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். லைக் நீங்கள் ரியல் DevOps போகலை, ஸோ DevOps பண்ணிங்கன்னா கிட் ஹப்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கிட் லேப்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. சில ப்ராஜெக்ட்ஸில் பிட் பக்கெட் யூஸ் பண்ணலாம். நிறைய சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டூல் தான் வந்து இந்த கோட் கமிட். ஸோ இந்த கோட் கமிட்டும் ஒன் ஆஃப் த சர்வீஸ் உங்களோட கோடு எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு கோடை பில்ட் பண்ணிவிட்டு அந்த கோடை ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த சர்வீஸ், இந்த ஃபுல்லி மேனேஜ் AWSோட ஃபுல்லி மேனேஜர் சர்வீஸ் வந்து இது உங்களுக்கு ஹெல்ப் ஆக போகுது. அதுதான் வந்து கோட் கமிட். கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்கான ஒரு சர்வீஸ் தான் வந்து இந்த சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸில் வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாகவே AWS இருக்கிறனால ஸோ நீங்கள் IAM யூஸ் பண்ணி நீங்கள் பர்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். யார் ஆக்சஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, அதை எப்படி செக்யூராக மேக் பண்ணணும், அதை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக மேக் பண்ணுறதுக்கு, அந்த கோடை வந்து ஸ்டோர் பண்ணி ப்ரைவேட்டாக வைக்கிறதுக்கு, வேறு டீம் வந்து நம்ம டீம் கோடை ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எப்படி செக்யூர் பண்ணமோ அந்த வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே நீங்கள் AWSல இருக்க IAM பர்மிஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட என்டையர் கோட் கமிட்டர் எப்போவே வந்து நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த IAM பர்மிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் தென் இந்த கோட் கமிட் உங்களுக்கு லைக் இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும்னா, ஸோ நீங்கள் ஒரு ஏதோ சம் கோட்ஸோ இல்லை ஃபைல்ஸோ சம்திங் வச்சுருப்பீங்க. அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸ் மாதிரி தான் நீங்கள் இதை திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் கூகுள் டிரைவ் எப்படி ஒரு டெவலப்பர்ஸ்க்கு அவங்க கோடை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை திங்க் பண்ணிக்கலாம். இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கிட்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதில் புஷ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆகும்னா, கோடை நீங்கள் டிப்ளாய் பண்ணுறதுக்கு, அதாவது கோடை அப்லோட் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸாக இருக்கலாம். இல்லை அந்த கோடில் வந்து நீங்கள் எப்போ இந்த ஃபஸ்ட்டு கோடை அப்லோட் பண்ணியிருக்கீங்க, செகண்ட் கோடு எப்போ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் டு எண்ட் ஒவ்வொரு கோடோட டைம் டியூரேஷனும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ இது கமிட் பண்ணது, ஸோ நேற்று என்ன பண்ணீங்க, முந்தின நாள் என்ன பண்ணீங்க, இன்றைக்கி எத்தனை பேர் அதை புஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரியல் டைமில் ஒரே ரெப்போவில் நீங்கள் இன்னும் கொலீக்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோடு யார் புஷ் பண்ணியிருக்கா, இந்த கோடு யார் புஷ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு என்டையராக ஒரு வெர்ஷன் ஹிஸ்ட்ரியுமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த கோட் கமிட்டை நீங்கள் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டும் சொல்லலாம், அல்லது வெர்ஷன் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸ். அந்த கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் கூகுள் டிரைவே யூஸ் பண்ணலாம், S3 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. இதில் வந்து உங்களுக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்குது, அண்ட் தென் ட்ராக்கிங் சிஸ்டமும் இருக்குது. கோடை வந்து நீங்கள் இந்த வேல தான் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உங்களோட கோட் கமிட். ஸோ இந்த கோட் கமிட்டில் நீங்கள் புஷ் பண்ணியிருக்க கோடை தான் வந்து இப்போ ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட் ஹப்னு சொல்லிட்டு இந்த 2 தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த இடத்துல கோட் கமிட் நீங்கள் புஷ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கோட் கமிட்டில் இருந்து நெக்ஸ்ட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது கோட் பில்டு.
அதாவது இங்க நீங்க புஷ் பண்ணியிருக்கீங்க. அந்த GitHubல புஷ் பண்ணிட்டீங்க. அதாவது கோட் கமிட்ல புஷ் பண்ணிட்டீங்க. அங்கருந்து நெக்ஸ்ட் உங்களோட கோட் பில்ட் உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது. இந்த கோட் பில்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இங்க இருக்கிற கனெக்ட் பண்ற இந்த கோட இது பில்ட் பண்ணும். ஸோ பில்டுனா என்ன அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். ஸோ பில்டுன்றது இதுவும் ஃபுல் ஆஃப் AWS ஓட மேனேஜ் சர்வீசஸ். இந்த பில்டுன்றது ஒரு கம்ப்ளீட்டா ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. ஒரு ஒரு ப்ராடக்ட்ட மேக் பண்ற மாரி. லைக் ஒரு வண்டியோட வெஹிக்கிள் பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கு. அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு அசெம்பிள் பண்ணி வெஹிக்கிள்னு சொல்லிட்டு ஒரு பைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டா நீங்க எப்படி ரெடி பண்ணுவீங்க அந்த மாதிரி. ஸோ டெவலப்பர்ஸோட கோடு அதோட டிபெண்டன்சி பேக்கேஜஸ், லைப்ரரிஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கு அப்படின்னா, ஸோ அது எல்லாமே ஒரு பண்டில் மாதிரி மேக் பண்ணி அந்த பண்டில பில்ட் பண்றதுக்கு, அந்த பண்டில மேக் பண்றதுக்கே வந்து இந்த கோட் பில்டு தான் உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது. ஸோ இதுவும் ஃபுல்லி மேனேஜர் ஃபார் பில்டு சர்வீசஸ்க்காக. ஸோ உங்களோட கோடு ரன் பண்றதுக்கு, கோட்ல ஏதாவது டெஸ்ட் பண்றதுக்கு, அது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த கோட்ல வந்து ஒரு பில்டு மாதிரி மேக் பண்ணுவீங்க. அந்த பில்ட தான் வந்து இவங்க கோட் பில்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க எந்த டைப் ஆஃப் என்னது அப்ளிகேஷன்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஜாவா அப்ளிகேஷன், Node.js, பைத்தான் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டாக்கரோட இமேஜஸும் நீங்க இமேஜஸா மாத்திக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா மேக் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு சோர்ஸ் கோடுன்றது ஒரு ராவா இருக்கும். ஸோ ப்ரீவியஸா நீங்க அந்த கோட் கமிட்ல என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா, கோட வந்து அங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸ். ஸோ கோடு நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கும்போது, ஒரு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும். அந்த கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரா டேட்டா மாரி இருக்கும். அத வந்து ஒரு பண்டில் மாரி மேக் பண்றதுக்கு, இந்த உங்களோட கோட் பில்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அத நீங்க இமேஜஸா மாத்திக்கலாம். இல்ல கம்பைல்டு அப்ளிகேஷனா 2 டைப் ஆஃப் இருக்கு. ஸோ ராவா இருக்க கோட அகைன் நீங்க ஒரு டாக்கர் இமேஜஸா மாத்திக்கலாம். இல்ல கம்பைல்டு அப்ளிகேஷனா மாத்திக்கலாம். இத மேக் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்து கோட் பில்ட். ஸோ கோட் பில்ட் யூஸ் பண்ணி ஒரு என்டையர் பில்ட் பேக்கேஜ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதனால இங்க பாருங்க இந்த கம்பைல் கோட், ரன் டெஸ்ட், பேக்கேஜ் அப்ளிகேஷன் இதெல்லாமே சேர்த்து ஒரே ஃபைலுக்குள்ள நீங்க ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணும்போது என்டையரா உங்களோட எல்லா கோடுமே வந்து ஒரு பேக்கேஜ் மாரி ரெடி ஆயிடும். ஸோ பேக்கேஜ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ இந்த பேக்கேஜ் பில்ட் ஆன பேக்கேஜ நெக்ஸ்ட் வந்து ஈசிஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல வந்து நீங்க புஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த கேஸ்ல வந்து நீங்க பில்ட் பண்ணியிருக்கிற இமேஜ் வந்து ஒரு டாக்கர் இமேஜ் மாதிரி நீங்க பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து புஷ் பண்ணி வைக்கிற பிளேஸ் தான் வந்து இந்த ஈசிஆர் ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் சர்வீஸ் இருக்கு. ஸோ ஈசிஆர்ன்றது எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. இந்த கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டாக்கரோட இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்க இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ கோட ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு கோட் கமிட் இருக்கு. அண்ட் தென் டாக்கரோட இமேஜஸ் எல்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரியல் டைம்ல ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது, ஸோ இந்த ஈசிஆர் ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கேசஸ் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, என்னோட டாக்கர் இமேஜஸை நான் புஷ் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. அங்கே என்னோட எல்லா கைண்ட் ஆஃப் டாக்கரில் பில்ட் ஆன கோட், அதாவது என் கோடை நான் டாக்கரை இமேஜாக மாற்றி அந்த இமேஜ் கூட நான் இந்த ஈஸியாக ரெபாசிட்டரியில் நான் புஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது புஷ் பண்ணி வைக்கிறனால இதே மாதிரி சிமிலர் சர்வீசஸ் இருக்கு. ஒன்று ஈசிஆர்ன்றது AWSோட மேனேஜர் ஒன்ஸ், டாக்கர் ஹப் இருக்கு, அண்ட் தென் GitHubலே கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் நீங்கள் போகலாம். அதில் ஒன் ஆஃப் த சர்வீஸ் வந்து இந்த ஈசிஆர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஈசிஆரில் உங்களுக்கு ஸ்கேனிங் எல்லாமே இருக்கு. ஸோ எந்த டைப் ஆஃப் நீங்கள் இமேஜஸ் புஷ் பண்ணும்போது அதில் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங்ஸ் எல்லாமே வந்து இதை செக் பண்ண முடியும். அதுதான் வந்து ஈசிஆர் ஸ்கேனிங்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்ணி இதில் ஸ்கேனிங்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் எண்ட் டு எண்ட் கோடு அந்த டாக்கர் இமேஜஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம், அண்ட் தென் நீங்கள் எப்போ வேணால் இதை ரெட்ரைவ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜ் மேனேஜ் அப்படின்றது என்னென்னா, ஒரு கம்ப்ளீட்டாக உங்கள் கோடை ஒரு பேக்கேஜான, அதாவது வரஹவுஸில் இருக்க கம்ப்ளீட் ஸ்டோரேஜில் இருக்க எல்லா கோடையும் வந்து ஒரு பேக்கேஜ் அப்ளிகேஷன் நீங்கள் மாற்றி வைக்கிறதுக்கு இந்த பிளேஸ் யூஸ் ஆகுது. அண்ட் தென் நீங்கள் எப்போ வேணாலும் அதை வந்து நீங்கள் புல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த செட்டப் இருக்கும். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். இந்த ஓகே. நெக்ஸ்ட் இருக்கிறது எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ். இந்த எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் எப்படி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் இந்த இடத்துல நான் இகேஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இசிஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, இந்த டயக்ராம் பார்க்கும்போது இசிஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுதான் வந்து எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ். ஸோ இந்த எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸில் நீங்க செட் பண்ணியிருக்கிற மாதிரி, லைக் அந்த இமேஜ் அங்கே பில்ட் பண்ணியிருக்கீங்க, ஈசிஆர் யூஸ் பண்ணி இமேஜ் பில்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த பில்ட் பண்ண இமேஜஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இசிஎஸ்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ இசிஎஸ்ன்றது கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். இங்கே நீங்கள் அங்கே பில்ட் பண்ண இமேஜஸ் எல்லாமே வந்து இவன் ஹேண்டில் பண்ணிப்பான். உங்களுக்கு எத்தனை இமேஜஸ் பில்ட் ஆகணும், அதுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலிங் செட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங் செட் பண்ணுறது,
எப்போ அந்த கண்டெய்னர் ஃபார்ம் ஆகணும், டெலீட் ஆகணும் அப்படின்னு ஷெட்யூல் பண்ணுறது, லோட் பேலன்சிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு என்டையராக ஒரு கண்டெய்னர்ஸை மேனேஜ் பண்ணுற ஒரு டூல் தான் வந்து இது. ஸோ இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கண்டெய்னர் ஃபுல்லாகவே நீங்கள் மேனுவலாக ஹேண்டில் பண்ணுறது, அதனால தான் இது காம்ப்ளெக்ஸ் மோடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இசிஎஸ்ன்றது ஆல்ரெடி நீங்கள் ஈசிஆரில் புஷ் பண்ண அந்த டாக்கர் இமேஜஸை இங்கே நீங்கள் கண்டெய்னர்ஸாக ரன் பண்ண போகிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த இசிஎஸ். ஸோ இசிஎஸ்ன்றது உங்களோட கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் சர்வீஸ். உங்களோட டாக்கர் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவன் மேனேஜ் பண்ணிப்பான். மேனேஜ் அண்ட் தென் ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். இதில் இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி தான் அந்த கண்டெய்னர் ஸ்கேலிங், நெட்வொர்க்கிங், லோட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு எல்லா கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே இருக்க போகுது. இதை வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஈஸியாக புரியணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருக்கீங்க, இந்த கண்டெய்னர்ஸை ஒரு சர்வரில் ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் EC2 எடுக்கும்போதே சொன்னேன், நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வரும்போது ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வரில் தான் ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. இங்கே அதோட பேர் வந்து நீங்கள் இந்த கண்டெய்னர்ஸாக நீங்கள் அதாவது ஈஸியாக இருக்கிற இமேஜஸை ஒரு கண்டெய்னர்ஸாக மேக் பண்ணி அந்த கண்டெய்னர்ஸை ஒரு சர்வருக்குள்ளே தான் ரன் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலுமே ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ண போகிற இடம் வந்து ஒரு சர்வரை தான் ரன் பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் வந்து இசிஎஸ் இருக்கும். ஸோ இந்த இசிஎஸ்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த கண்டெய்னர் சரியாக ஒர்க் ஆகலை, ஃபெயில் ஆகுது அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஸ்கேலப் ஆகிறது, நெட்வொர்க்கிங் சரியாக ஒர்க் ஆகலை, நெட்வொர்க்கிங் அதை மாற்றுறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இவனே ஹேண்டில் பண்ணிப்பான். இதுதான் வந்து இந்த இசிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ். இதுக்குள்ளே மல்டிபிள் மாடியூல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ லைக் மாடல்ஸ் மாதிரி எப்படின்னா, இங்கே ஃபேர்கேட்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அண்ட் தென் EC2ன்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ் இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளே அந்த இசிஎஸ்க்குள்ளே டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் வந்து ஃபேர்கேட் அல்லது EC2ன்னு சொல்லிட்டு 2 டைப். அதில் வந்து இந்த ஃபேர்கேட்ன்றது நீங்கள் இதில் மேனேஜ் பண்ணவே வேணாம். நீங்கள் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணவே வேண்டாம். இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சர்வர்லெஸ் கம்ப்யூட் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் இதில் இருக்க கண்டெய்னர்ஸ் எதுவுமே நீங்கள் செட் பண்ணவே மாட்டீங்க. அந்த ஃப்ளோ டயக்ராம் மட்டும் தான் நீங்கள் அந்த நம்மளோட ப்ராஜெக்ட்டும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபேர்கேட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே நல்லா அந்த வீடியோ நல்லா லுக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபேர்கேட்டில் நம்ம பண்ணும்போது டார்கெட் குரூப் செட் பண்ணுறது, லோட் பேலன்ஸை செட் அதாவது கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்போம். பட் அந்த எண்ட் டு எண்ட் பேக் எண்டில் நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே வந்து அதுவே பண்ணிடும். நம்ம எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கண்டினியூஸாக நம்ம மானிட்டர் பண்ண மாட்டோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த ஃபேர்கேட். ஸோ ஃபேர்கேட்ன்றது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சர்வர்லெஸ் மாடல் தான். இந்த சர்வர்லெஸ் மாடலை யூஸ் பண்ணி நீங்கள் எண்ட் டு எண்ட் எல்லா அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் இங்கேயும் வந்து உங்களோட அப்ளிகேஷன் மட்டும்தான் மெயின் சர்வீசஸாக இருக்க போகுது. ஸோ இங்கே இந்த இசிஎஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மைக்ரோ சர்வீசஸ், ஏபிஐ, ஈவென்ட் ட்ரிவன் இது எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த இசிஎஸ் தான் நீங்கள் டிப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் மைக்ரோ சர்வீசஸ் தான் இந்த டாப்பிக்கு ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா கூட. ஸோ இது வந்து ஃபேர்கேட். ஸோ ஃபேர்கேட் அப்படின்னா ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க, சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங். நீங்கள் இங்கே சர்வர்ஸை ஹேண்டில் பண்ண மாட்டீங்க, செட்டப் மட்டும் தான் நீங்கள் மேக் பண்ணுவீங்க. அந்த செட்டப்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை கண்டெய்னர்ஸ் கிரியேட் ஆகணும், டெலிட் ஆகணும், அதில் ஐபி எப்படி ஸ்விட்ச் ஆகணும், அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிடும். நீங்கள் இங்கே நோ ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி அதாவது ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன் எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இருக்குது இந்த EC2 ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். எத்தனை சர்வர்ஸ் கிரியேட் ஆகணும், அதில் எவ்வளோ கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுக்கணும், ஜிபி எவ்வளோ கொடுக்கணும், மெமரி எவ்வளோ கொடுக்கணும், போர்ட்ஸ் என்ன அலோகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த என்டையராக அந்த ஒர்க் லோடு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலோட ஒர்க் ஃப்ளோ தான் வந்து ஃபஸ்ட்டு ECSல ஒரு கிளஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ கிளஸ்டர்ன்றது மீனிங் என்னென்னா குரூப் ஆஃப் அந்த EC2 மிஷின்ஸ் தான், குரூப் ஆஃப் சர்வர்ஸ் அல்லது கம்ப்யூட் மிஷின்ஸ், கம்ப்யூட் ரிசோர்ஸஸ், அதை தான் வந்து கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கிளஸ்டர்ஸ் ஆர் நத்திங் பட் குரூப் ஆஃப் சர்வர்ஸை தான் வந்து கிளஸ்டர்னு சொல்லி மீன் பண்ணுறது. ஸோ இந்த கிளஸ்டர்ஸ் அதை சொல்வீங்க. அண்ட் தென் டாஸ்க் டெஃபினேஷன்றது என்ன கண்டெய்னர்ஸ் ரன் ஆகணும், அதுக்கு எவ்வளோ போர்ட் கொடுக்கணும், எவ்வளோ மெமரி கொடுக்கணும்னு சொல்லி அலோகேட் பண்ணுறதா வந்து இந்த டாஸ்க் டெஃபினேஷனில் நீங்கள் அலோகேட் பண்ணிடுவீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இந்த ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து தான் இந்த டாஸ்கில் வந்து உங்களுக்கு அந்த டாஸ்க் டெஃபினேஷனில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுக்கு டாஸ்க்காக ரன் ஆக போகுது. இந்த ரன்னிங்கை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. இந்த சர்வீஸில் கண்டினியூஸாக வந்து அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன டாஸ்க் டெஃபினேஷன் கொடுத்து என்ன டாஸ்க் ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த டாஸ்க்லாம் வந்து கண்டினியூஸாக இங்கே ரன் பண்ணுறதுக்கு இந்த சர்வீஸ் தான் ஹெல்ப் பண்ண போகுது. இந்த கிளஸ்டர்ன்றது குரூப் ஆஃப் அதில் நிறையா நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கிறத வந்து இங்கே கிளஸ்டர்னு சொல்லுவீங்க. அதுக்குள்ளே நீங்கள் டாஸ்க் டெஃபினேஷன் தான் பில்ட் பண்ணணும். டாஸ்க் டெஃபினேஷனுக்கு அப்புறம் அது டாஸ்க்காக ரெடி ஆகும். அந்த டாஸ்க்கை நீங்கள் சர்வீஸாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இதோட டீட்டெயிலாக டிப்ளமெண்டேஷன் ஃப்ளோ தான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதோட தியரி கண்டென்ட் தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் ரெண்டுத்தையும் சிங்க் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஃபைனலாக கோட் டிப்ளாய்ன்னு சொல்லிட்டு. ஸோ எண்ட் டு எண்ட் ஒரு டிப்ளாய்மெண்ட் நடக்கிறதுக்கு இந்த டிப்ளாய்மெண்ட்டும் அந்த கோட் டிப்ளாய் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோட் டிப்ளாய் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸுமே கிடையாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிற கோடை
டிப்ளாய்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த டிப்ளாய்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த சர்வீஸ் உங்களோட கோட் டிப்ளாய் தான் வந்து ஹெல்ப் ஆக போகுது. ஸோ அந்த டிப்ளாயிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களோட சர்வரில் ரன் ஆக போகுது. அதாவது உங்கள் கோடு ஈசிஆரில் பில்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து அதாவது ஒரு டெவலப்பர்ஸ் வந்து கோட் பில்ட் பண்ணிட்டாங்க. அதை பில்ட் பண்ண கோடை ஏதோ ஒரு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ கோட் கமிட் ஆர் கோடு GitHub அல்லது ஏதாச்சும் ஒரு சர்வீஸில் போட்டிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து நெக்ஸ்ட் எல்லா ஸ்டெப்பும் பண்ணி ஃபைனலாக வந்து உங்களோட EC2ல ரன் ஆகணும் அப்படின்ற அந்த கோட் டிப்ளாய் வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இந்த கோட் டிப்ளாய் தான் உங்களுக்கு ரன் ஆக போகுது. இதுதான் வந்து இந்த கோட் டிப்ளாய் பண்ணுறது. ஸோ இந்த பைப்லைன். ஸோ பைப்லைன்றதும் கிட்டத்தட்ட இந்த பைப்லைனை பேஸ் பண்ணி தான் இந்த கோட் டிப்ளாயே உங்களுக்கு நடக்க போகுது. லைக் டெவலப்பர் வந்து கோடை புஷ் பண்ணிடுவாங்க. கோட் கமிட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆக போகுது. எப்போல்லாம் அதில் ஏதாச்சும் ஒரு புஷ் வருதோ அந்த புஷ் எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் ட்ரிகர்ஸாக நடக்கும். அந்த ட்ரிகர்ஸ் என்ன பண்ண போகுது, நெக்ஸ்ட் கோட் பில்டில் அந்த இமேஜஸ் வந்து ஒரு பேக்கேஜ் பண்டில் மாதிரி மேக் பண்ணோம். அந்த பண்டில் மேக் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் டாக்கர் இமேஜஸ் நீங்கள் டாக்கர் ஃபைல்ஸ் எழுதி இமேஜஸாக மாற்றுற மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இமேஜஸும் மாற்றிட்டு ECRல புஷ் பண்ணிடும். புஷ் பண்ண இமேஜஸை தான் இந்த ECS என்ன பண்ண போகுது, கோட் டிப்ளாய் யூஸ் பண்ணி அந்த அதாவது அந்த சர்வீசஸை அதாவது என்ன இமேஜ் நீங்கள் புஷ் பண்ணியிருக்கீங்களோ அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்வீஸாக ரன் ஆகி ஒரு EC2ல ஒரு அப்ளிகேஷனாக ஃபைனலாக டிப்ளை ஆக போகுது. இந்த எண்ட் டு எண்ட் பில்ட் பண்ணி பண்ணுறதுக்கு தான் பைப்லைன் சொல்லுவாங்க. இந்த பைப்லைன் வந்து ஒரு பைப்லைன் மாடல் மாதிரி இருக்கும். இந்த ரியல் கேஸில் ஒரு பைப்லைன் எப்படி வந்து ஒரு ஸ்டார்டிங் பிளேஸ்லேருந்து ஒரு எண்டிங் பிளேஸ்க்கு வாட்டரை எப்படி ஃப்ளோ பண்ணி எடுத்துகிட்டு போகுமோ அந்த மாதிரி தான் உங்கள் கோடை நீங்கள் புஷ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து ஆட்டோமேஷன்ஸாக வந்து உங்களுக்கு எண்ட் டு எண்ட் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நடக்க போகுது. ஸோ இது உங்களுக்கு டெவலப்ஸ் போகும்போது இன்னும் டீப்பாக அதுதான் நீங்கள் அங்கே ரொம்ப டீப்பாக பார்ப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு கோடை நீங்கள் டெவலப்பர்ஸ் வந்து புஷ் பண்ணாங்கன்னா போதும். அதுலேருந்து கோட் கமிட், கோட் பைப்லைன், கோட் பில்ட், அந்த இமேஜஸாக மேக் பண்ணுறது, டிப்ளாய் ஆகிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸாக நடக்குது. இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ் தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். அது எப்படி டக்கு குயிக்காக வந்து ஒரு GitHubல நீங்கள் புஷ் பண்ண கோடு எண்ட் டு எண்ட் எல்லாமே அதுவே சேஞ்ச் ஆகிட்டு ஃபைனலாக உங்களுக்கு அவுட்புட் எப்படி உடனுக்குடனே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்குன்றதை நம்ம லைவாக பார்த்தோம். ஸோ அதுவும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதுதான் கோட் பைப்லைன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேஷன்ஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக சீக்ரெட் மேனேஜர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு செப்பரேட் சர்வீஸ். நீங்கள் இந்த ஃப்ளோ ஃபுல்லாகவே வந்து இதில் இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். லைக் உங்களோட ஒரு டெவலப்பர்ஸ் வந்து கோடை வந்து GitHubல புஷ் பண்ணுறாங்க. இந்த GitHub மாடலுக்கு பதிலாக கோட் கமிட் நீங்கள் இப்போ பார்த்தோம். ஸோ ரியல் கேஸில் நீங்கள் GitHub யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கோட் கமிட் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஃப்ளோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இங்கே புஷ் பண்ணிட்டீங்க. புஷ் பண்ண இமேஜஸ் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த கோட் பைப்லைன் ஆட்டோமேட்டிக்காக அதை கலெக்ட் பண்ணி இதை வந்து இங்கே யாராச்சும் புஷ் பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த கோட் பைப்லைன் ட்ரிகர் பண்ணும். இந்த கோட் பைப்லைன்றது ஒரு ஒரு ஏஜென்ட் மாதிரி. ஸோ அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் வேலை சொல்லுவான். ஸோ நெக்ஸ்ட் இந்த கோட் பைப்லைனுக்கு வந்ததை நெக்ஸ்ட் கோட் பில்ட் நீ போய் பண்ணு, முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போய் புஷ் பண்ணு. ஸோ புஷ் பண்ண இமேஜஸை இவன் புல் பண்ணி ஒரு கேஸில் ரன் பண்ணாலும் சரி, இல்லை இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி ECSல ரன் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் டு எண்ட் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாஸ் பண்ணிட்டே இருப்பான். இந்த சர்வீசஸ் எல்லாமே உங்களோட VPCக்குள்ளே வந்து நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ எந்த VPC யூஸ் பண்ணணும், எந்த சப்நெட் யூஸ் பண்ணணும், எத்தனை மைக்ரோ சர்வீஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த VPC கீழே தான் உங்களோட எண்ட் டு எண்ட் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இருக்கும். இப்போ இந்த சீக்ரெட் மேனேஜர்ஸ் இங்கே என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ சீக்ரெட் மேனேஜர்ஸ்ன்றது AWSல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் தான். அந்த சர்வீஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அது தனியாக டீப் டிரைவ் மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீக்ரெட் மேனேஜர்ஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இதை ஷார்ட்டாக எப்படி சொல்ல அப்படின்னா உங்கள் க்ரெடென்ஷியல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த சீக்ரெட் மேனேஜர்ஸ். ஸோ க்ரெடென்ஷியல்ஸை எதுக்காக நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதனால என்ன பர்பஸ், நான் தனியாக நான் அப்ளிகேஷன்லேயே கால் அவுட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு காமன் பிளேஸில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த சீக்ரெட் மேனேஜர்ஸ். இதுக்கு நீங்கள் அந்த IAM சர்வீஸை யூஸ் பண்ணி யாருக்கு பர்மிஷன் கொடுக்கணும், யார் இந்த கீஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன். ஸோ இந்த சீக்ரெட் மேனேஜர்ஸோட மெயின் கோல் அப்படின்றது என்னென்னா ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து அப்படி டைரெக்டாக ஹார்ட் கோட் இதை தான் என்னோட யூசர், இதை தான் என்னோட பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணாமல் அதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸாக வச்சுட்டு ஒரு ஹிடன் வேரியபிள்ஸ் மாதிரி நம்ம கால் பண்ணுவோம். அதுதான் வந்து இந்த சீக்ரெட் மேனேஜர்ஸ். ஸோ இங்கேயே போட்டிருக்கும். ஸோ டேட்டா பேசஸ் நீங்கள் பாஸ்வேர்ட்ஸ் நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், API கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆத்தென்டிகேஷன் டோக்கன்ஸ், அப்ளிகேஷனோட க்ரெடென்ஷியல்ஸ், என்கிரிப்ஷன் கீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா கைண்ட் ஆஃப் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த சீக்ரெட் மேனேஜர்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்ஸ்குள்ளே டேரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சீக்ரெட் மேனேஜர்ஸில் ஸ்டோர் பண்ணி செக்யூராக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்.
அந்த செக்யூராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த சீக்ரெட் மேனேஜர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதான் என்னோட DB-பாஸ்வேர்டுன்னு சொல்லி போட்டு உங்களோட பாஸ்வேர்டை அப்படியே டேரெக்டாக கொடுக்கக்கூடாது. திஸ் வில் பி அ பேட் ப்ராக்டிஸ். ஏன்னா உங்கள் கோடை நாளைக்கு எங்கேயாச்சும் லீக் ஆகுது அப்படின்னா ஸோ அதை ஈஸியாக வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ஒரு காமனாக எடுத்துகிட்டு போய் உங்களோட சேட்லேயோ நோட் பேட்லேயோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக்காக ஒரு பிளேஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு யார் வேணால் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அவங்களோட ஆக்சஸை வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்காமல் இந்த மாதிரி சீக்ரெட் மேனேஜர்ஸில் அப்லோட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் க்ரெடென்ஷியல்ஸை வேரியபிள்ஸ் மாதிரி உங்களோட அப்ளிகேஷனில் கால் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கால் அவுட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த சீக்ரெட் மேனேஜர்ஸ் ரொம்பவே ஹெல்ப் ஆக போகுது. நீங்கள் ரியல் கேஸில் ஒரு அப்ளிகேஷனில் உள்ளே போட்டு அந்த ரெப்போவை வந்து வேறு யாருக்கும் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த டேட்டாஸை வந்து ப்ரீச்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையவே ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த சென்ட்ரலைஸ்டு பிளேஸ். இங்கே புஷ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பாஸ்வேர்ட்ஸை வந்து வேறு மாதிரி அதாவது உங்களுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியும் மற்றவங்களுக்கு அதை என்கிரிப்ட் பண்ணியிருக்கிற மாதிரியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த க்ரெடென்ஷியல்ஸை வந்து நீங்கள் எத்தனை டேஸ் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேஸ் ஒன்ஸ் வந்து ஆட்டோமேஷன்ஸை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ 30 days ஒன்ஸ் வந்து நீங்கள் ரொட்டேஷன் செட் பண்ணியிருக்கீங்கன்னா எவ்ரி 30 days ஒன்ஸ் வந்து அங்கே சீக்ரெட் மேனேஜர்ஸில் வந்து அந்த கீஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு எந்த ஒரு இம்பாக்ட்டும் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அதோட வேரியபிள் அதாவது கீ வேல்யூ பேர் தான் இதோட கான்செப்ட். ஸோ கீ வேல்யூவாக தான் இருக்கும். இந்த 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 பிளேஸ் இதை வந்து கீன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருக்கிறது வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீயை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வேல்யூ வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது தான். நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இந்த ரொட்டேட் க்ரெடென்ஷியல்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கொடுக்குறனால இதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிட்டு உங்களோட கீக்கும் எந்த ஒரு இம்பாக்ட்டும் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் எப்போ இந்த கீயை ஆக்சஸ் பண்ணணும் அது அந்த புது பாஸ்வேர்டையும் ஆட்டோமேட்டிக்காக ரிட்ரைவ் பண்ணிக்கும். இதுதான் வந்து இந்த சீக்ரெட் மேனேஜர்ஸ். ஸோ உங்களோட க்ரெடென்ஷியல்ஸை செக்யூராக ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த சீக்ரெட் மேனேஜர்ஸ். இதுக்கு நீங்கள் இந்த IAM யூஸ் பண்ணி ஒரு கண்ட்ரோல் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து எவ்ரி 90 days ஒன்ஸோ 30 days ஒன்ஸோ இல்லை 1 year ஒன்ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஒரு சேஃப்டி பர்பஸஸ்க்காக. ஸோ க்ரெடென்ஷியல்ஸ் வந்து அந்த எக்ஸ்போஸ் ஆகினாலுமே அதை நீங்கள் இங்கே அந்த இப்போ நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கீங்கன்னா அது ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிடும். வெளியே யாராச்சும் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி தான் வந்து நீங்கள் இதை திங்க் பண்ணிக்கலாம். உங்களோட ஹோம் திங்ஸ் எல்லாமே வந்து இந்த பிளேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதை கீஸை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து எண்ட் டு எண்ட் உங்களோட சீக்ரெட் மேனேஜர்ஸோட பர்பஸ். ஸோ சீக்ரெட் மேனேஜர்ஸை யூஸ் பண்ணி எண்ட் டு எண்ட் நீங்கள் இதெல்லாமே பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இது பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்னு பார்க்க தான் உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத ரொட்டேஷன் பண்ணிக்க முடியும். IAM யூஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். இதை வந்து நீங்கள் இந்த உங்களோட கிட்லேயோ இல்லை டாக்கர் இமேஜஸ்லேயோ சோர்ஸ் கோட்லேயோ என்விரான்மெண்ட்லேயோ எங்கேயுமே வந்து உங்களோட சீக்ரெட்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டீங்க. ஸோ ஒரு காமனாக சீக்ரெட் மேனேஜரில் செட் பண்ணிவிட்டு அதை தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தான் வந்து சீக்ரெட் மேனேஜர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு அகைன் ஒரு ஃப்ளோ மாதிரி சொல்லிடுறேன். ஸோ கோட் கமிட் ஒன்று பண்ணீங்க. இந்த கோட் கமிட்டை யூஸ் பண்ணி உங்களோட கோடை சேவ் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ். ஸோ கோடை சேவ் பண்ணி வைக்கிறது எதுக்குன்னா இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் அது எல்லாமே இருக்கும். ஸோ காமனாக சீக்கிரம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸ் தான் வந்து இந்த கோட் கமிட். கோட் பில்ட் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா என்ன இமேஜஸ் நடந்திருக்கு. ஸோ அதாவது நீங்கள் வச்சுருக்கிற அப்ளிகேஷனை ஒரு பண்டில் மாதிரி மேக் பண்ணுறதுக்கு இந்த கோட் பில்ட் ஒர்க் ஆகுது. ஈசிஆர்ன்றது டாக்கர் இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் புஷ் பண்ணி வைக்கிற பிளேஸ் தான் வந்து இந்த ஈசிஆர். ஸோ இதுக்கும் கோட் கமிட்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அங்கே நீங்கள் அப்ளிகேஷன் கோட் எல்லாமே நீங்கள் இங்கே புஷ் பண்ணி வச்சுருப்பீங்க கோட் கமிட்டில். ஈசிஆரில் டாக்கரோட இமேஜஸ் எல்லாம் செக்யூராக நீங்கள் புஷ் பண்ணி வைக்கிற பிளேஸ் தான் வந்து இந்த ஈசிஆர் ரெபாசிட்டரி. அண்ட் தென் ECSன்றது இந்த டாக்கர் கண்டெய்னர்ஸ் ஒன்று கிரியேட் ஆக போது அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ECSன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஹேண்டில் ஆகும். இட்ஸ் லைக் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிக்கும். என்ன எப்போ டிப்ளாய்மெண்ட் நடக்கணும் எல்லாமே வந்து அதுவே பார்த்துக்கும். ஸோ இந்த கோட் டிப்ளாய்ன்றது எண்ட் டு எண்ட் ஒரு ஆட்டோமேஷன் ஃப்ளோ மாதிரி. ஸோ எப்போ என் கோடை வந்து ஒரு பிளேஸில் சேஃபாக டிப்ளாய் பண்ணுறதுக்கு இந்த கோட் டிப்ளாய் யூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆக போகுது. அண்ட் தென் பைப்லைன். ஸோ பைப்லைன்றது ஒரு கோடை ஒருத்தர் டெவலப்பர்ஸ் வந்து கோட் கமிட்லையோ இல்லை கிட்டப்லையோ புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் இதெல்லாமே வந்து ஒரு பைப்லைன் ஸ்டேஜஸ் மாதிரி உங்களுக்கு ரன் ஆக போகுது. இந்த பைப்லைன் ஸ்டேஜஸ் இப்படி அதாவது இதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கோட் பைப்லைன் ஒர்க் ஆச்சு. ஸோ சீக்ரெட் மேனேஜர்ஸ் வந்து கிரெடென்ஷியல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ். ஸோ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் டேரெக்டாக உங்களை ஹார்ட் கோட் பண்ணாமல் ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸில் நீங்கள் புஷ் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து வேரியபிள்ஸாக அதோட கீஸை மட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சீக்ரெட் மேனேஜர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம் புரியும் நினைக்கிறேன். இதுதான் வந்து லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துருவாங்க. இதுதான் உங்களோட AWS ப்ராஜெக்டாகவும் இருக்க போகுது.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் AWS ரிலேட்டடான சர்வீசஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த சர்வீசஸ்லேயே உங்களுக்கு ஏதாச்சும் நீட் இருக்குது, எங்களுக்கு இன்னும் டீப்பாக வேணும் அப்படின்னா ஸோ அதுவும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஐ கேன் ரிசால்வ் திஸ். ஸோ தேங்க்யூ.